இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாமரை விதை இட்லி பொடிங்க. இந்த தாமரை விதையில் வந்து ஏகப்பட்ட நியூட்ரிஷன்ஸ் நமக்கு இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இருதயத்தை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கிறது தாமரை விதையோட பங்கு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா அதில் பாஸ்பரஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம், நார்ச்சத்து எல்லாமே நிறைய அடங்கியிருக்குங்க. நார்ச்சத்து நிறைய அடங்கியிருக்கிறதுனால இது ஒரு மலமிளக்கியாக நமக்கு செயல்படுதுங்க. இன்னொன்று சிறுநீரகத்தோட செயல்பாடு வந்து கரெக்டாக இது வச்சுக்கிறது ரொம்ப உதவுதுங்க. அடுத்தது எலும்புகளோட வலிமைக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. செரிமான கோளாறு இது முற்றிலும் சரி செய்யுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம கல்லீரல், மண்ணீரல் இரண்டையும் ரொம்ப சீராக செயல்பட இது ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. எல்லாரும் எதிர்பார்க்குற சரும நிறத்தை வந்து அதிகரிக்க செய்யும் மாபெரும் சக்தி வாய்ந்தது இந்த தாமரை விதை. தாமரை விதை இட்லி பொடி செய்ய தேவையான பொருட்களை இப்போ பார்த்துடலாங்க. எல்லாரும் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லாரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது நான் கப் மெஷர்மெண்ட்லேயும் உங்களுக்கு சொல்லிடுறேங்க, கிராம் மெஷர்மெண்ட்லேயும் நான் சொல்லிடுறேங்க. ரெண்டுமே நீங்கள் கவனித்து அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மக்கானா 25 கிராம், வெள்ளை முழு உளுந்து 150 கிராம், 5 கிராம் எள்ளு, 5 கிராம் கருவேப்பிலை, இதே மாதிரி ஸ்பூனில் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. இதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ கப் மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் நீங்கள் வந்து மக்கானா வந்து எடுத்துக்கோங்க. கப்பு நிறைய முழுசாக எடுத்துக்கோங்க. அதாவது கப்புக்கு மேலே ஒரு 2 லேயர் வர்ற மாதிரி நீங்கள் மக்கானா எடுத்தீங்கன்னா அதே அளவு கப்பில் ஒரு லேயர் கம்மியாக வர்ற மாதிரி முழு உளுந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஈக்குவல் குவான்டிட்டி ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. 3/4 ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் ஆளி விதை எடுத்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 12 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் அரை ஸ்பூனுங்க. உப்பு அரை ஸ்பூனுங்க. கருவேப்பிலை இப்படி நம்ம விரல இந்த அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க கருவேப்பிலை, அப்படின்னு பார்த்துக்கோங்க. வாங்க இதை ஒன்றுன்னா நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வரலாங்க. இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறங்க நம்ம பொடி பண்ணி இது மொத்தமாக எவ்வளோ கிராம் வருதுன்னு உங்களுக்கு நான் காட்டிடுறேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கடாய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாமரை விதையை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இது கையில் வச்சு பார்த்தா இப்படி உடையணுங்க. இதுதான் கரெக்டான பதம். அடுத்தது ஆளி விதை போட்டுக்கலாங்க. பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க. கலர் மாறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எப்படி பொரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் இது எடுத்துக்கலாங்க. எள்ளு போட்டுக்கலாங்க. எள்ளு நல்லா பொரியுதுங்க, எடுத்துடலாம். வரமிளகாவும் உப்பும் ஒன்றா போட்டிருக்கேங்க. ஏற்கனவே நான் நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அது சும்மா ஒரு நிமிஷம் சூடேறினா போதுங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கேஸு. இது கூடயே நம்ம எடுத்து வச்ச பெருங்காயத்தையும் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. இனி அடுத்தது இதெல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம வந்து இதை பொடியாக செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு காட்டிடுறேங்க. இது நல்லா சூடாறுனது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்தா 185 கிராம் இருக்குங்க. நம்ம எடுத்த அளவுகளோடு செஞ்சதில் 185 கிராமுங்க. இதே அளவுகளோடு செஞ்சு நீங்களும் இதே வெயிட் வருதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நீரிழிவு பேஷண்ட்ஸ் இருக்கிற வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இது வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இட்லியில், தோசையில், சாப்பாட்டில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தூவி நம்ம சாப்பிட்லாங்க. நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. இதை கண்டிப்பாக ரத்த அழுத்தத்தை வந்து இது ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால இந்த தாமரை விதை இட்லி பொடி வந்து நம்ம வந்து எல்லா விதத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாங்க. இதே அளவுகளோட நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செய்ய முடியாதவங்க என்கிட்ட நீங்கள் எவ்வளோ கேஜி வேணும்னு கேட்டாலும் என்னால் கொரியர் அனுப்ப முடியுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனே போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டுங்க. வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.